ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். iyalbaana வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். Hai kawan-kawan, apa khabar semua? Kawan, hari ini saya nak masak kentang varuval. Ini masakan tradisional orang India tahu. Sedap. Semua orang pun boleh try lah. Kalau suka masakan ini, try di rumah anda. Kalau suka tak ada, mesti suka. ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு நான் வறுவல் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது செம்மையாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு அப்புறம் ரசத்துக்கு இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வறுவலை வச்சு. அதுக்குண்டான தேவையான பொருட்கள் எல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நான் ஒரு சின்ன சின்ன உருளைக்கிழங்கு 5 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி தோலோடு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தோலோடு இதை நான் பொரிக்க போகிறேன். உப்பில் ஊற வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நான் இதை வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி உங்கள் வீட்டில் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பூ 2, பட்டை 1, 1 தக்காளி பழம் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் மல்லி இலை, அப்புறம் வெங்காயம், அப்புறம் காய்ந்த மிளகாய் ஒரு 4 2 பிச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிள்ளை இது எனக்கு வந்தால் அது ஏன்னு தெரில, அந்த மாதிரி லேட் ஆகிடுது, கன்ஃபியூஸ் ஆகிடுது. அடுத்ததாக மஞ்சள் பொடி ஒரு அதாவது 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இது கார மிளகாய் ஒரு ஸ்பூன். அப்புறம் இது மிளகாய் இறைச்சி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன். அடுத்ததாக பூண்டு ஒரு 4 பல் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் இது பெருங்காயப்பொடி. இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக மல்லி 1 டேபிள் ஸ்பூன் 1 ஸ்பூன் மல்லி, அப்புறம் சீரகம் 1 ஸ்பூன், தேவையான அளவு கொஞ்சமாக மிளகு. அடுத்ததாக தாளிப்பு, கடுகு தாளிப்பு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு நிறைய பேருக்கு சாப்பிட்டா வாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நான் இந்த பெருங்காய பொடி எடுத்து வச்சுருக்கேன். மேலும் உங்களுக்கு இது அதிகமாக சேர்த்துக்கலாம். இது வாயுவை முறியடிச்சிடும், இஞ்சும் பூண்டும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இது எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் இந்த திங்ஸையும் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். அடுத்ததாக உருளைக்கிழங்கை பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு அனல் நிதானமாக வச்சுட்டு இப்படி கறிக்கிடாத பொரிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு பொருளை விட்டுட்டேன். கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எடுத்து வச்சுட்டேன். வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். அடுத்ததாக தாளிப்பு. அதோடு சேர்த்து பட்டைப்பூ. அடுத்ததாக வெங்காயம். இது நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெங்காயம் சட்டுன்னு வதங்கிடும். அதுக்காக கொஞ்சம் வதங்கினதும் காய்ந்த மிளகாய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதும் கருவேப்பிள்ளை, அரைச்சி வச்ச விழுது, இதோடு மசாலா பொடி, கார மிளகாய் தூள், மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா. நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அனல் குறைச்சி வச்சு இதை கொஞ்சம் அப்படியே வறுகலாக எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தீஞ்சிடக்கூடாது. இது நல்லா வறுக்கலாக வந்துருச்சு. இப்போ தக்காளி பழம் போட்டாச்சு. அதோடு கொஞ்சமாக நீர் சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் நல்லா குழஞ்சி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு தான் சமைக்கிறேன். பாத்திரம்லாம் டப்புன்னு பயங்கரமாக உழுவுது, சாரி. அடுத்ததாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காரணம் இது உருளைக்கிழங்கு காற்று ப்ராப்ளம் இருக்கும், அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போதைக்கு இந்த யூடியூப் செய்கிறதுல எங்கள் வீட்டில் யாரும் எனக்கு சப்போர்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் இருவரை தவிர. சேனல் கொஞ்சம் குரோத் ஆன பிறகு நான் சில திங்ஸ்லாம் நான் வாங்கிட்டு நான் தரமான வீடியோவாக உங்களுக்கு செய்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் மன்னிக்கவும். சில தவறுகள், மிஸ்டேக் இந்த மாதிரி டப்புன்னு சவுண்டெலாம் கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம்.
இது நல்லா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த குழம்பு இந்த உருளைக்கிழங்கு நல்லா அக்செப்ட் பண்ணும். இது நல்லா வறுபட்டு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நீங்கள் தண்ணீர் ஊற்றக்கூடாது, அப்படியே வறுகலாக எடுக்கணும். நான் மல்லி இலையை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ப்ளேட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடவும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் சமைச்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்கள அசுத்துங்க. Kawan-kawan suka tak varuval kentang ini? Best tau. Kalau suka, cuba di rumah anda. Kalau suka video ini, subscribe my channel. Support aku lah. Thank you for watching friends. Thank you.